பட்ஜெட் அறிவிப்பின்படி விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைடல் பூங்கா அமைக்க டெண்டர் கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. கூடுதல் விவரங்களோடு கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் கண்ணன். நிச்சயமாக தமிழகத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் அந்த தகவல் தொழில்நுட்ப சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மினி டைடல் பூங்காக்களை தமிழ்நாடு அரசு அமைத்து வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இதுக்கு முன்பாக தஞ்சாவூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது. இதே போன்று கரூர், திருவண்ணாமலை, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு டெண்டர் கோரியுள்ளது. அதன்படி இந்த விருதுநகரில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான அந்த வரைபடம் மற்றும் வடிவமைப்பை தயார் செய்வதற்கான ஆலோசகர்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. மேலும் திட்ட மேலாண்மை ஆலோசகர்களை தேர்வு செய்யவும் தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. இன்னும் 1 மாதத்தில் இந்த டெண்டர் ஆனது இறுதி செய்யப்பட்டு அடுத்த 3 மாதத்தில் வடிவமைப்பு தயார் செய்யப்படும் என்றும், இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த டைடல் பூங்கா கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கான அனைத்து பணிகளும் நடந்து வருவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.